வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ சேட்டலைட் அப்டேட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது 97.3 டிகிரி டைரக்ஷன், அதாவது GSat 9 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்ல ஃப்ரீயா FTAவா சேனல்ஸ் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சேனல், ஹாலிவுட் சேனல்ஸ். ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சேட்டலைட்ல நீங்க ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 2 ஃபீட் டிஷ் இருந்தாலே போதுமானது. நான் டைரக்ட் டிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சன் டைரக்ட் டிஷ்ல தான் நான் இந்த சேனல்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில நேரம் நீங்க டிஷ் டிவி பொசிஷன் வச்சிருந்தீங்கனாலே பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல்ஸ் கவர் ஆகும். அது ஒரு சில லொக்கேஷனை பொறுத்து அமையுது. நான் பார்த்தேன் அப்படின்னா 97.3 டிகிரி டைரக்ஷன் அக்யூரேட்டாக கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் மீட்டரில் தான் கவர் பண்ணியிருக்கிறேன். LNP பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி. மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 81 குவாலிட்டி காமிச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி எல்லாமே நமக்கு கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது தமிழ்நாட்டில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேஷன் பாயிண்ட் பார்த்துக்குங்க. ஸோ எந்த இதில் இருக்குன்னு இது லொக்கேஷனை பொறுத்து மாறும். ஸோ இதுதான் அக்யூரேட்டாக வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ மீட்டரில் பாருங்கள், நான் 81 எடுத்துருக்கிறேன். அதிகபட்சம் எனக்கு 82, 83 வரை கிடச்சிருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்குது, ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி கிடைக்குது, சிக்னல்லாம் நல்லா பக்கா கிடைக்குது. அடுத்து நீங்கள் டிஷ் டிவியில் இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக டிஷ்ஷை மட்டும் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல்ஸ் வரல அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி கீழே வச்சுட்டு நான் வீடியோவில் கொடுக்குறேன். வச்சுட்டு லைட்டாக டிஷ்ஷை மட்டும் டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா லெஃப்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துடும் 97 டிகிரி. ஓகேங்களா? டிஷ் டிவிலே ஒரு சில நேரம் வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டவுன் பண்ணி மட்டும் பாருங்கள். இவ்வளோதான் ட்ரிக். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம சேனல்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாலிட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் சேட்டலைட் எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டேன். இதில் ஆண்டனா செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா GSat 9 இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி தான், அதாவது 11,494 வெர்டிக்கல் V 26,200. ஸோ இது கொடுத்து நீங்கள் பிளைண்ட் ஸ்கேன் கொடுங்க. நான் பிளைண்ட் ஸ்கேன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நமக்கு 27 சேனல்ஸ் கிடைக்கும். இது பார்த்தோம் ஸ்ரீலங்கன், ஆப்கானிஸ்தான், பூட்டான் சேனல், மாலத்தீவு சேனல். ஸோ இது போல் ஒரு 3 கண்ட்ரி இந்த மாதிரி கவர் பண்ண மாதிரி சேனல்ஸ் எல்லாமே டெஸ்டிங் பாய் சேனல் போயிட்டுருக்கு. ஸ்டக்காகி தான் வரும். நமக்கு ஒரு 5 சேனல் மட்டும் பெஸ்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. இதில் IPL நம்மளால் ஃப்ரீயாக பார்த்துக்க முடியுது. அடுத்து ஒரு ஹாலிவுட் சேனலும் வருது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா BBC, இந்த சேனல்ஸ்லாம் வரும். இந்த பார்த்தீங்கன்னா HBO ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஒரு சேனல்ஸ் இருக்குது. இது ஆப்கானிஸ்தானுடைய HBO ஹாலிவுட் சேனல்ஸ். ஸோ இதில் எல்லாமே ஹாலிவுட் மூவியாக தான் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெட் ஸ்போர்ட்ஸ் HD. இதெல்லாம் HD, அதனால் MPEG-4 பாக்ஸ் இருந்தால் மட்டும் தான் வரும். இது வந்து வாட்டன் 2 HD. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் தான். இது IPL வந்து நம்மளால் ஃப்ரீயாக வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இந்த சேனல்ஸ் மட்டும் HD நல்லா ப்ராப்பராக HD மாதிரியே லைட்டாக தெரியுது. ஸோ நெட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா இல்லை. 480, 640 பிக்சல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து PK ஸ்போர்ட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாகிஸ்தான் ஸ்போர்ட்ஸ் சேனல். இது எல்லாமே பாகிஸ்தான் ஸ்போர்ட்ஸ் சேனல் தான். அடுத்து ஆப்கானிஸ்தான் சேனலுக்கு HBO இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு 4 சேனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் ப்ளஸ் ஹாலிவுட் சேனல்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது வந்து MPEG-4ல நமக்கு FTAவாக தான் ஓடிட்டுருக்கு. இது எவ்வளோ நாள் வரும், எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது. வர வரைக்கும் நம்மளால் வியூ பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா நண்பர்களே? அப்படி இந்த சேனல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுவேன். திஸ் சேனல் இஸ் ரிமூவ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.